வீடுகளில் குழுக்களாக கூடி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும், ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, ஆப் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிப்பார். வெளியூர்களில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்ப விரும்பினாலும், அல்லாவிட்டால் உங்களுக்கு நடந்த அற்புதங்களை தெரியப்படுத்த விரும்பினாலும், இந்த ஃபோன் நம்பருக்கு, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செய்யும்படி அன்பாய் கேட்கிறோம். இந்த நேரத்தில் சில ஊழியர்கள் அங்கே இருந்து உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாய் இருப்பார். ஆண்டவர் தம்முடைய அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறார். மக்கள் சுகமடைகிறார்கள். எல்லாரும் சுகமடைய ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். முதல் வாழ்க்கையில் சுகம் உண்டாக வேண்டியது நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பாவம் மன்னிப்பு பெற்றிருக்க வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வேண்டிய பெரிய காரியங்கள், நம்முடைய சரீரத்தில் நடக்க வேண்டிய அற்புதம். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய அற்புதத்தை அவர் செய்து கொண்டே வருகிறார். அநேகருக்கு சுகம் கிடைக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் எண்ணெய் பூசி ஜெபிக்க நமக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறபடியினால் அதை நாம் செய்கிறோம். இந்த எண்ணெய் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறதில்லை. ஒருத்தர் சாட்சி சொல்லும்போது, இந்த எண்ணெய் என்னை பிசாசு பிடியிலிருந்து விடுதலையாக்கிட்டு அப்படின்னு சொன்னார். அது தப்பான காரியம். இந்த எண்ணெய் நம்மை சுகமாக்குவதில்லை. எண்ணெயை நம்ம பூசும்படி சொல்லி இருக்கிறார். சுகமாக்குகிறது ஆண்டவராகிய இயேசு. அவரால் மாத்திரம்தான் நம்ம சுகமாக்க முடியும். இது நாம் விசுவாசத்துக்காக நாம் போடுகிறோம். அதற்காக கர்த்தரை துதிப்போம். அதன் மூலமாக ஆண்டவர் கிரியை செய்வார். ஆனால் இயேசு உயிருள்ளவர். அவர்தான் நமக்கு சுகம் கொடுக்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதையில் மரணம் இல்லை. அந்த பாதையிலே மரணம் இல்லை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. சரியான பாதையில் சரியான காரியங்களை செய்வதில் ஜீவன் இருக்கும். பண விஷயத்தை மற்றவங்களை ஏமாத்தாதபடி நியாயமா நீதியா காரியங்களை செய்தால் அங்கே ஜீவன் இருக்கும். பொய் இல்லாத வாழ்க்கை, மாய்மாலமான வாழ்க்கை இல்லாமல் நீதியான வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயம் ஜீவன் அங்கே உண்டாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கைகளில் சில நேரத்தில் நாம் நீதியான பாதையில் நடக்காமல் அநீதியான பாதையில், அக்கிரமமான பாதையில் நடக்கிறதை பார்க்கிறோம். முழு உலகத்திலும் இருக்கிற மக்களை பாருங்கள். அநேக விஷயங்களில் தவறு செய்கிறதை பார்க்கிறோம். வேலைக்கு ஒழுங்காக போகிறதில்லை, குடும்பங்களை ஒழுங்காக கவனிக்கிறதில்லை, குடும்பங்களிலே சண்டையிடுவது, பிள்ளைகளையும் மனைவியை அடிப்பது, பலவிதமான காரியங்கள், புருஷனோடு சண்டையிட்டு கொண்டே இருப்பது, குறை சொல்லிக் கொண்டே இருக்கிற வாழ்க்கை இருக்குமானால் அது நீதியான பாதை அல்ல. நீதியான பாதையிலே நாம் நடக்கும்போது ஜீவன் உண்டு. இல்லாவிட்டால் அது மரணமான வழிகளுக்கு நம்மை நடத்தி கொண்டு போகும். ஆகையினால் ஆண்டவராகிய இயேசு நம்மிடத்தில் கேட்பது, உன் வாழ்க்கையில் ஒரு சுகமுள்ள நீதி உள்ள வாழ்க்கை வாழும்போது உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் தனக்கு மற்றவர்கள் பணிவிடை செய்ய வேண்டும், மற்றவர்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் தனக்கு உதவி செய்ய வேண்டும்,
மற்றவர்கள் தன்னை மதிக்க வேண்டும், மற்றவர்கள் தன்னை மரியாதையாய் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் இந்த உலகத்துக்குள் வரவில்லை. அவர் வந்த நோக்கமே ஊழியம் செய்ய வந்தார். ஹல்லேலூயா. அவர் தன் ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அநேக கடவுள்கள் எல்லாவற்றால் தெய்வ பக்தி உள்ளவர்களை நாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு, கடவுளுக்கு நம்ம என்ன கொடுத்தால் அவர் நமக்கு ஏதாவது செய்வாரா என்று எண்ணி ஆண்டவருக்கு எதையாவது செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவரை பற்றி படிக்கும்போது அவருக்கு ஒரு குறைவுமே கிடையாது. அவருக்கு எல்லாம் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள மலைகளும் குன்றுகளும், குன்றுகளில் உள்ள எல்லா ஆடு மாடுகளும் என்னுடையவைகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு நம்மை ஏதாவது கொடுத்து அவரிடத்திலிருந்து ஒன்றை பெறுவதற்கு இயேசு இந்த உலகத்துக்கு வரவில்லை. அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால் அவருடைய ஜீவன் நமக்குள் வரும்போது நமக்குள்ளே சுகம் உண்டாகும் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் அவர் நமக்கு தர வல்லமை உடையவர். அவரை போல தெய்வம் இந்த உலகத்தில் வேறு யாரையும் பார்க்க முடியாது. அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்துள்ள மனிதர்கள் எதை ஜீவன் என்று எண்ணுகிறார்கள்? லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். உலகத்துள்ள மனிதர்கள் எதை ஜீவன் என்று எண்ணுகிறார்கள்? ஒரு மனிதனுக்கு திரளான ஆஸ்திகள் இருந்தால் அவனை பார்த்து இவன் தான் அவன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்வார்கள். உலகத்தில் ஒருவனுக்கு ஒரு ஆஸ்தியும் இல்லை, பொருளும் இல்லை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் அப்படின்னா இவங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதமே இல்லை, இவர்கள் உலகத்தில் இவ்வளவு கஷ்டப்படுகிறதுக்கு அவங்க பாவம்தான் காரணம் என்று சொல்லி சுட்டி காண்பிப்பார்கள். இயேசு சொல்லுகிறார், உனக்கு உலகத்தில் எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் சரி, அது உனக்கு ஜீவன் அல்ல. அது உனக்கு ஒரு உண்மையான ஜீவனை கொடுக்காது. இந்த இடத்துல ஒரு மனிதன் திரளான அறுவடையை அறுத்து கொண்டு வந்து அவன் சொல்லுகிறான், நான் என்ன செய்வேன்? நான் என்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் இடித்து கட்டி அதிலே இந்த எல்லா தானியங்களையும் சேர்த்து வைத்து என் ஆத்மாவை பார்த்து சொல்லுவேன், உனக்காக ஆத்மாவே இது எல்லாவற்றையும் உனக்காக சேர்த்து வைத்திருக்கிறேன், நான் நீடொழி காலம் வாழுவேன், அனுபவிப்பேன் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய சத்தம் அவனுக்கு கேட்கிறது, மதிகடனே, இந்த ராத்திரி உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால் இதெல்லாம் யாருடையதாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் பொருள் ஆசைகள் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரே தேவன், அந்த தேவன் மேலதான் ஆசை இருக்கணும். உன் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட உனக்காக ஜீவன் கொடுத்த அந்த இயேசுவின் மேல உனக்கு ஒரு அன்பு, ஒரு நெருக்கமான ஒரு அன்பு இருக்குமானால் அதுதான் உண்மையான ஜீவன். அந்த ஜீவன் உன் வாழ்க்கையில வரும்போது உனக்கு சுகம் உண்டாகும். பொருள் பெருகினால் அதை சாப்பிடுகிறவர்களும் பெருகி விடுவார்கள். பொருள் பெருகினால் உன் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், பண ஆசை ஒரு மனுஷனுக்கு உண்டாகிவிட்டதென்றால் அதிகமாய் அநியாயமாய் பணத்தை சம்பாதிக்க பண ஆசை எல்லா தீமைக்கும் உனக்கு வேறாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால உன்னை உருவ குத்தி கொள்வாய். அதனால் உலகத்தில் நமக்கு இருக்கிற பொருட்கள் போதும். ஆண்டவரே, எனக்கு உண்ணவும் உடுக்கமும் உண்டானால் அது போதும். சாப்பிட்றதுக்கும் உடுத்துறதுக்கும்
நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி ஒழுங்கா இருந்துச்சுன்னா அது போதும். அதுக்கு மேலே நமக்கு ஓவரா வந்துட்டுனா, நம்முடைய மனசு அதில் போயிட்டுனா, நம்ம வாழ்க்கையில் நாம் அதிகமாக நம்முடைய ஜீவனை இழந்து விடுவோம். அதனால் நாம் அதில் கவனமாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். 51ஆம் வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கி ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சமாகிய சரீரத்தை நமக்காக கொடுத்தார். அதுதான் ஜீவ அப்பம். உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு அப்பம் இயேசு கிறிஸ்துவின் மாம்சம். அந்த மாம்சத்தில் அவர் பாடுபட்டார், நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்தது. அவர் நமக்கு அப்பமாக வந்தார். அப்போன்னு சொன்னால் அதை பிட்டு நாம் சாப்பிடும்போது பிழைக்கிறது போல ஆண்டவரை நமக்குள்ளே வைத்திருக்கும் போது தான் சுகம், பிழைப்பு, ஜீவன் நமக்கு உண்டாகிறது. ஆகினால் அந்த ஜீவன் இந்த ராத்திரி வெளிப்படணும். எத்தனை பேருக்கு அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வரணும்? அந்த ஜீவன் உங்களுக்குள்ள வர்றதுக்கு அவர் தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஜீவன் உங்களுக்கு வருகிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன். அந்த ஜீவன் உங்களுக்குள்ள பரிபூர்ணமாக பெருகுவதற்காகத்தான் நான் இந்த உலகத்தில் வந்தேன். திருடன் என்று சொல்லப்படுகிற ஆள் சாத்தான். இந்த உலகத்தில் சாத்தான், பிசாசுகள் மக்களை திருடுறதுக்கும் அழிக்கிறதுக்கும் கொல்லுகிறதற்கும் வருகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தான் மனிதனை கொல்லுவதற்காக அவன் வருகிறான், கெடுப்பதற்காக வருகிறான். உலகத்தில் பில்லி சூனியங்கள், மந்திரவாதிகள், பலவிதமான ஆட்கள் மனுஷர்களை அழிப்பதற்காக திட்டமிட்டு காரியங்களை செய்வார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய இயேசு வரவில்லை. உனக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தார். அந்த ஜீவன் ஏதோ கொஞ்சம் ஜீவனை உனக்கு கொடுக்கறதுக்கல்ல, உன் ஜீவன் பரிபூர்ணமாக உனக்கு வரணும், முழுவதும் உனக்கு இந்த ஜீவன் வரணும். உனக்கு இன்னைக்கு ராத்திரி உன் வாழ்க்கையில் அந்த ஜீவன் உனக்கு வல்லமையாய் நிறைவாய் வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? 2 கைகளை நல்லா உயர்த்தி, அந்த ஜீவன் உனக்கு பரிபூர்ணமாக இன்றைக்கு வரும். இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம், இப்போ உன் வாழ்க்கையில் ஜீவன் போனது போல இருக்கிறது. உன் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், உனக்கு வருகிற கஷ்டங்கள், உனக்கு வருகிற மன அழுத்தங்கள், இவைகள் எல்லாம் உன் ஜீவனை எடுப்பது போல இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. 2 கைகளை நல்லா உயர்த்தி, ஓ காட், கர்த்தருடைய ஒரு ஜீவன் வல்லமையோடு இந்த வார்த்தையை எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் உனக்குள்ள ஒரு ஜீவன் வருகிறது. அந்த ஜீவன் அறகுறையாக ஜீவன் அல்ல, அந்த ஜீவன் பரிபூர்ணமான ஒரு ஜீவன். செத்து இருக்கிற உன் அவயவங்கள், செயல்படாத இருக்கிற அவயவங்கள், பலவிதமான அவயவங்கள் வேதனையோடு வீட்டில் படுத்திருக்கும் போது இந்த கர்த்தருடைய வல்லமையின் ஜீவன் உனக்குள்ள வருகிறது. உனக்குள்ள பாதி அளவுக்கு உன் ஜீவன் போனது போல இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்கி அற்புதங்களை செய்ய, அடையாளங்களை செய்ய, ஆண்டவருடைய நாமம் மைமைப்படத்தக்கதாக
பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. ஆமேன். ஆண்டவர் ஜீவனை கொடுக்க வந்தார். யோவான் 11:25 இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசரு என்கிற தான் விரும்பின, தான் நேசித்த அந்த லாசரு மரித்த போது 4 நாள் கழித்து அந்த இடத்துக்கு வந்து அவனுடைய சகோதரிகளோடு ஆண்டவர் பேசும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் சரீரத்தில் மிகுந்த வேதனையோடு பல நாட்களாக பலவிதமான ஒரு போராட்ட அனுபவத்தோடு இந்த ராத்திரி நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு அந்த போராட்டத்திலிருந்து உனக்கு விடுதலையாக்க அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஆமேன், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மனசை இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறது. செத்த மனதை உயிர்ப்பிக்கிறது. பாரத்தோடு அழுத்தத்தோடு வந்திருக்கிறவன் மனதில் இன்றைக்கு அந்த பாரம் நீங்கி போகிறது. உனக்கு இருந்த சமாதானம் போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு ராத்திரி மறுபடியும் உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவரை நீ பார்ப்பாயாக. உன் வீட்டுக்குள்ளே இன்னைக்கு போகும்போது ஒரு ஷலோம் என்கிற ஒரு சமாதான வார்த்தை உன் வீட்டை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவியையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையும் பிழைப்பையும் ஆண்டவர் உனக்கு தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமேன். யோவான் 11 ரோமர் 5:10 வாசிப்போம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருப்போமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவருடைய நாம் சத்துருக்களாய் இருக்கையில் அவர் நமக்காக மரித்ததினாலே நமக்கு ஆண்டவர் ஒரு ஒப்புரவாக்குதலை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த மரணம் நமக்கு அவ்வளவு காரியத்தை செய்திருக்குது. இயேசுவின் மரணம் இந்த உலகத்திலேயே பெரிய காரியத்தை செய்தது. உலகத்தில் கொடுமையான காரியம் இயேசுவின் மரணம் தான். இயேசு நல்லவராக இருந்தார். எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார். எல்லாரையும் ஆசீர்வதித்தார். எல்லாரையும் அவர் மனதுருக்கத்தோடு சந்தித்தார். ஆனால் அவரை கொடுமையாக சிலுவையில் அடித்து கொன்றார்கள். அது ஒரு கொடுமையான மரணம். ஆனால் அதுதான் நம்ம வாழ்க்கையில் தேவனையும் நம்மையும் ஒப்புரவாக்கிட்டு அவருடைய மரணம் இவ்வளவு ஆசீர்வாதமாக நமக்கு இருக்குமானால் அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய ஜீவன் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு ராத்திரி வேளையில் ஆண்டவருடைய ஜீவன் இந்த இடத்துல இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அது அழியாத ஒரு வார்த்தை. எல்லாமே ஒளிந்து போகும். வார்த்தை ஒழியாத வார்த்தை. அது ஒரு ஜீவனுள்ள வார்த்தை. ஆண்டவருடைய ஜீவன் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிறபடினால ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். 1 யோவான் 5:11 வாசிப்போம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாயிருக்கிறான். அந்த குமாரனுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு ஆண்டவர் ஒரு நித்திய ஜீவனை அருளி செய்திருக்கிறார். இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உனக்குள் வந்துவிட்டாலே உனக்கு ஒரு புது ஜீவன் வரும், ஒரு புது வல்லமை வரும். அந்த 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 அவர் உள்ளே வரும்போது ஒரு மாற்றம் உனக்குள்ள வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது என் வாழ்க்கையில் 20 வருஷம் வீணாக்கிட்டேன் ஆண்டவர் இல்லாமல். இந்த உலகத்தில் ஆண்டவர் இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் எனக்கு வேதனையான நாட்கள்.
என் மனசில் நினைத்து பார்த்தால் அதை போலொத்த வேதனையான நாட்கள் வேறு ஒன்றுமில்லை. ஆனால் என்னைக்கு இயேசு என் உள்ளத்தில் வந்தாரோ அன்னையிலிருந்து ஒரு ஜீவன் வந்தது, அன்னையிலிருந்து ஒரு மாற்றம் வந்தது, அன்றையிலிருந்து எனக்கு ஒரு சந்தோஷம் வந்தது, அன்றையிலிருந்து ஒரு நிம்மதி வந்தது, அன்றையிலிருந்து ஒரு புதிய நம்பிக்கை வந்தது. அன்றிலிருந்து ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு வைத்திருப்பார் என்ற ஒரு ஜீவன் எனக்குள்ளே வந்தது. ஆகையினால இந்த ஜீவன் நமக்குள்ள வரணும். 40 வருஷமா ஒரு சப்பானி ஆலயத்துக்கு வெளியே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையெல்லாம் மற்றவர்களை சார்ந்து தான் இருக்கிறது. மற்றவங்க நடக்கிறத பார்த்துக்கிட்டு அவன் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் கால்கள் கரடுகள் எல்லாம் எழுந்து நடக்க முடியாமல் ஜீவனற்ற ஒரு அவயவங்களாக இருந்தது. ஆனால் இயேசுவின் நாமத்தை சொன்னபோது அவனுடைய கால்களும் கரடுகளும் அவருடைய நாமத்தில் இருக்கிற ஜீவனாலே பலன் கொண்டது. செத்த அந்த நரம்புகள், செத்த அந்த எலும்புகள், செத்திருந்த அந்த தசைகள் எல்லாம் மறுபடியும் ஒரு ஜீவன் உள்ள பிரவேசித்தது. அதே இயேசு இன்னைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்குள்ள அந்த ஜீவன் பிரவேசிக்கும். உன்னுடைய செத்த ஆவி உயிரடையும். ஆமென். இந்த இயேசு கிறிஸ்துவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உன் ஆவி செத்து இருக்கும். காரணம், உனக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லாமலே இருக்கும். அந்த ஆவி, செத்த ஆவி ஆண்டவர் உயிர்ப்பிப்பது தான் ரட்சிப்பு. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும். இல்லாவிட்டால் நீ இருளாகத்தான் இருப்பாய். இந்த உலகத்தில் எது உனக்கு இருந்தாலும் உன்னுடைய ஆத்தும ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். முதலாவது உன் பாவம் மன்னிக்கப்படணும். 2வது உங்கள் வாழ்க்கையில் இந்த சரீரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கணும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர். ஆண்டவர் உங்களுக்குள்ள வரணும், உங்கள் பாவத்தை மன்னிக்கணும், உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இன்றைக்கு வரணும். இயேசுவே, என் பாவங்களை மன்னித்து எனக்குள்ள வாரும், எனக்குள்ள ஒரு வித்தியாசத்தை தாரும் என்று விசுவாசித்து ஜெபம் பண்ணுவோம். முதலாவது, ஆண்டவர் உங்களை ரட்சிக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை உயிர்ப்பிக்கணும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாகணும், ஒரு ஒப்புரவாகுதல் உண்டாகணும். அதுக்காக தான் இயேசு தன் ஜீவனையே கொடுத்து மரித்திருக்கிறார். ஐயா, இந்த இயேசு என் இருதயத்தில் வரணும், என் பாவங்கள் மன்னிக்கப்படணும், எனக்குள்ள ஒரு ஜீவன் வரணும், என் வாழ்க்கையே மாறணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். சீக்கிரம் எங்கிருந்தாலும் தைரியமாக கைகளை உயர்த்தி காண்பிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுக்குள் வருவார், ஒரு மாற்றம் வரும். கை உயர்த்தின நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருக்கும்படி உங்களை கேட்கிறோம். சீக்கிரமாக எழுந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கைகளில் எண்ணெய் பாட்டில் இருக்குமானால் அதை எடுத்துக்கொண்டு முன்னாலே நீங்கள் வாருங்கள். உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். சீக்கிரமாக நீங்கள் முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். தேவ வல்லமை உங்களை சந்திக்கும். கர்த்தர் அற்புதமாய் உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் வீடுகளிலே இருந்தாலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் வரணும், உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற செத்த ஆவியை உயிர்ப்பித்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அவருடைய வல்லமை உங்களை சந்திக்க இன்னைக்கும் போதுமானது. அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். இந்த வீடுகளில் இருக்கிறவர்கள், ஒப்பு கொடுக்கிறவர்கள், நீங்கள் கை வைத்து காண்பியுங்கள். இயேசு உங்களுக்குள்ள வருவார். நீங்கள் எழுந்து நில்லுங்கள். அங்குள்ள ஊழியர்கள், அங்குள்ள விசுவாசிகள், மூப்பர்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவார்கள். ஆண்டவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்யும்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்கிற ஜெப வார்த்தைகளை சத்தமாக சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என் பாவங்களை
எனக்கு மன்னியும். என் பாவங்களுக்காக நீ சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தினீர். அந்த இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்கு வல்லமையுடையதாயிருக்கிறது. இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். நீர் உயிரோடு எழும்பின ஆண்டவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை எனக்குள்ள வரட்டும், என்னை ஆசீர்வதிக்கட்டும். எனக்குள்ளே சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியையும் தாரும். இந்த விசுவாசத்தை எனக்கு அருளி செய்து என்னை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எனக்கு அற்புதம் செய்யும், என்னை ஆசீர்வதியும், என் வீட்டுக்கு வாரும், எனக்கு நிம்மதியான வாழ்க்கை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டவரை நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த ஆண்டவருக்குள்ளே வளருங்கள். இந்த ஆண்டவருக்குள் வளர வேண்டுமானால் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை தேவை, இந்த வேதம் உங்களுக்கு தேவை. இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். நீங்கள் அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறது போல நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்கு ஒரு ஐக்கியம் தேவை. உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சின்ன குழுக்களுக்கு நீங்கள் போகணும். அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த சபையில் இருக்கிற ஆராதனைகளில் கலந்து கொள்ளணும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 இந்த இடத்துல நடைபெறும். சனிக்கிழமை மாலை ஆராதனை உண்டு. வெள்ளிக்கிழமை மாலை இந்த ஆராதனை தொடர்ந்து வாருங்கள். உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலேயும் இந்த இடத்துல காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆராதனைகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள், ஐக்கியம் கொள்ளுங்கள், ஆண்டவருக்குள் வளருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த எண்ணெய்க்காக இப்பொழுது ஜெபம் பண்ணி நம்ம அந்த எண்ணெயை பூசி, உங்கள் எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல பூசி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நாம் இந்த நேரத்தில் இந்த எண்ணெயை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவருடைய வல்லமை அவங்களை சுகமாக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு இத்தனை பேர் வந்திருக்கிறோம். உம்முடைய சுகமாக்கும் வல்லமை இந்த இடத்துல வரட்டும். இந்த எண்ணெயை பூசி ஜெபிக்கும்போது எண்ணெய் பூசி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவர்களை எழுப்புவார். பாவம் செய்தவர் ஆனால் அது மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்க வசனத்தின்படி இன்றைக்கு அநேகம் பேர் சுகமடைஞ்சு வல்லமையோடு கூட இருக்க உதவி செய்திடலாம். என்னை ஆசீர்வதித்து கொடும் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை விசுவாசிக்கவும் நீர் அவர்களை சுகமாக்குகிறீர் என்று முழு மனதோடு விசுவாசிக்க உதவி செய்யும். இன்றைக்கு விசுவாசம் இந்த இடத்துல கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். சத்துருக்களின் கிரியைகள், அந்தகார கிரியைகள், ஆண்டவர் விசுவாசத்தை தடுக்கிற பொல்லாத பிசாசின் ஆவிகள், பொல்லாத எண்ணங்களை நீர் மாற்றி போட்டு அற்புதமும் அடையாளமும் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயமான காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யும். தூர இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், வீடுகளிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற மக்கள், ஆவலோடு ஜெபிக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள், ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதவர்கள், டாக்டர்களை பார்க்க முடியாதவர்கள், வீடுகளிலே வேதனையோடு கூட இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என்னை பூசி ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணும்போது நாங்கள் பல வியாதிகளை அதட்டி ஜெபம் பண்ணும்போது அந்த வியாதிகள் உங்களுக்கு அது நீங்கி போய்விடும். நீங்கள் அதற்கு பின்பு சாட்சி சொல்ல ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்வார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள், மருந்துக்கள், செய்வினைகள், பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள், ஆண்டவரே, அடிக்கடி வீட்டை தொந்தரவுப்படுத்தி கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள், பொல்லாத சிந்தனைகளை கொடுத்து கொண்டிருக்கிற ஆவிகள், எல்லா விதமான அசுத்த ஆவிகளையும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அதற்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறோம். அசுத்த ஆவிகள் தூர இடத்துல இருந்தாலும், வீடுகள் இருந்தாலும், அவைகள் எல்லாம் புறப்பட்டு போகும்படி கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே
கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் மறைந்து போகட்டும். குழந்தை பாக்கியங்கள் உருவாகட்டும். உடைய நாமத்தில் அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். மூல வியாதிகளை இயேசுவின் நாமத்தினாலே அந்த மூல வியாதிகளை முற்றிலும் மாற்றி போடும். ஆண்டவரே, எல்லா கிட்னி பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே, கிட்னி கல்லுகள் இருந்தாலும் கிட்னியில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான கேன்சர்களும் சுகமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கேன்சர், எந்த விதமான கேன்சர் இருந்தாலும், சரீரத்தில் கேன்சரோட இந்த இடத்துல யார் வந்திருந்தாலும் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அந்த கேன்சர் கட்டிகள் மறைஞ்சிடணும். கேன்சர்னால வந்த புண்கள் மறையணும். இயேசுவின் நாமத்தினால கேன்சர்கள் எங்கே இருந்தாலும் இப்பொழுது நீங்கி போகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு நல்ல சுகம் உண்டாகட்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அற்புதமான சுகத்தை நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மூளை காய்ச்சல்களும் சுகமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தூர இடத்துல இருக்கிற மகள் மூளை காய்ச்சலினாலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளை தொட்டர்களும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, பிள்ளைகள் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா லங்ஸ் பிரச்சனைகளும் மாறட்டும். கை கால் மூட்டுகள் பிரச்சனைகள் எல்லாம் சுகமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய நாமத்தினாலே. ஆண்டவருடைய நாமத்தினாலே லிவர் ப்ராப்ளங்கள் மாறி ஆண்டவரை சுகம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மஞ்சக்காமாலை நோய்களை இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்கும். இருமல், சளி, பலவிதமான பிரச்சனைகளினாலே இருக்கிற மக்களை சுகமாக்கும். முடக்கு வாதங்களை சுகமாக்கி போடும். வாத நோய்களினாலே கை கால்கள் செயல்படாமல் இருக்கிற கை கால்கள், இரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே இடங்களிலே இரத்த ஓட்டம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான ஆண்டவரே ஜுரம் நீங்கி போகும்படி ஜெபிக்கிறோம். சுகர் பிரச்சனைகள் மாறும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள், டெங்கு காய்ச்சல்கள் ஒருவருக்கும் வரக்கூடாது ஆண்டவரே. பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கழுத்து நரம்புகள் நிற்காத பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கழுத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீர் மாற்றிவிடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சுகப்பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான சுகப்பிரசவம் உண்டாகட்டும். பல் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே முதுகில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும் ஆண்டவரே. எலும்புகள் எல்லாம் சேரட்டும் ஆண்டவருடைய நாமம். ஸ்கின் பிரச்சனைகள், தோல் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். உணவு குழாய்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். கல்லீரல் பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இறை பையிலே இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும். ஜீரண சக்தி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை மாற்றட்டும். வாய்வு சம்பந்தமான நோய்கள் இன்று கட்டோடு கூட ஒளியட்டும். உடம்பெல்லாம் வேதனைகள் இருக்குமானால் அந்த வேதனைகளை நீர் மாற்றிவிடும்படி ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளை மாற்றும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும். குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். ஒரு சமாதானம் உண்டாகட்டும். நீர் இன்றைக்கு செய்திருக்கிற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், அடையாளங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் அநேகருக்கு விடுதலை கொடுத்து விட்டீர். எல்லாரும் கைகளை உயர்த்தி நல்ல தோத்திரம் பண்ணி ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக தோத்திரம் பண்ணும். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற எல்லார் மேலும் உடைய கைகள் வைக்கப்பட்டது. நாங்கள் ஆண்டவரே சொல்லாத எந்த வியாதிகள் இந்த இடத்துல இருந்தாலும் அந்த வியாதி உள்ள மக்களை நீர் தொட்டு சுகமளித்து காப்பாற்றும்படி ஜெபிக்கிறோம். கண்ணீரை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இருதய வலிகளை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நரம்பு பிரச்சனைகளை மாற்றிவிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக எல்லாரும் கைகளை வைத்து கத்திர தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்காக தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். விசுவாசியுங்கள். ஆமென்.